நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழிலே பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று ஒரு பழமொழி உண்டு. பூக்கள், பலவிதமான மலர்கள் பலவிதமான நறுமணத்தை தருகின்றன. ஆனால் பூக்களை கட்டுவதற்காக பயன்படுத்துகின்றோமே நார், அந்த நாருக்கு குறிப்பிட்ட நறுமணம் எதுவுமே இல்லை. ஆனாலும் மலர்கள் நாரினாலே கட்டப்பட்ட பின்னாலே அந்த மலர்களின் சேர்க்கையினாலே சிறிது சிறிதாக அந்த நாரும் மனம் பெறும் என்பது இதன் பொருள். இது நேரடி பொருள். சற்று மறைமுகமாக பார்த்தோம் என்றால், நல்லவர்களின் கூட்டுறவு நமக்கு நன்மையை செய்யும் என்று உட்பொருள் பொதிந்து கிடக்கின்றது. அதை போலவே தான் தீயோர் சேர்க்கையும். தீயவர்களோடு சங்கம் கூட்டுறவு வைத்து கொண்டால் நாளடைவில் அந்த கூட்டுறவு அல்லது சங்கம் நம்மையும் சிறுமைப்படுத்திவிடும், தீயவராக ஆக்கிவிடும். இதை பன்றியோடு சேர்ந்த கன்றுக்குட்டியும் மலம் தின்னும் என்று சொல்வது உண்டு. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பதைப் போல இந்த சொலவடை அமைந்திருக்கின்றது. சற்றே கௌரவ குறைவானது, நாகரிக குறைபாடு உள்ளது. ஆனாலும் சொல்ல வந்ததை சரியாக சொல்கின்றது. அப்படி ஒரு நிலைமைதான் ஏற்பட்டுவிட்டது. மகாராஷ்டிராவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே அவர்களின் தலைமையிலான சிவசேனா கட்சி தன்னுடைய தந்தையாகிய பாலாசாஹேப் தாக்கரேயின் லட்சியங்களிலே இருந்து வெகு தூரம் விலகி காங்கிரஸோடு கூட்டணி வைத்து விட்டார் அவர். அதனால் மக்கள் ஆதரவையும் இழந்தார். அவருக்கு பதிலாக ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான உடைந்துபட்ட சிவசேனாவை சரியான உண்மையான சிவசேனா என்று நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் மற்றும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான சிவசேனாவுடனும் மற்றும் அஜித் பவார் அவர்களின் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் துணையோடும் கூட்டணியோடும் தான் மகாராஷ்டிராவிலே இப்பொழுது பாஜக அரசாங்கம் அமைத்திருக்கின்றது. இப்படி காங்கிரஸோடு கூட்டணி வைத்ததால் அந்த சகவாச தோஷத்தினாலே உத்தவ் தாக்கரே அவர்கள் அடிக்கடி உளர கிளம்பிவிட்டார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், காங்கிரஸின் ஒரு முக்கியமான இயல்பு என்ன என்றால் மக்களை பயமுறுத்தி வாக்கு வாங்குவது. குறிப்பாக சிறுபான்மையினரை பயமுறுத்தி, பிஜேபி உங்களுக்கு எதிரான கட்சி, உங்களை இது செய்துவிடும் அது செய்துவிடும், நாடு கடத்திவிடும் என்றெல்லாம் உளறி கொட்டி, நாங்கள் தான், அதாவது காங்கிரஸ் தான் உங்களுக்கு சரியான பாதுகாவலர்கள் என்றெல்லாம் கூறி அவர்களின் வாக்குகளை எல்லாம் மொத்தமாக அள்ளிவிட முயற்சி செய்யும். அவ்வாறு கடந்த காலங்களிலே செய்திருக்கின்றது. அதிலே ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கின்றது. இப்படி மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெறுகின்ற முயற்சியிலே இந்த உத்தவ் தாக்கரே அவர்களும் கிளம்பியிருக்கின்றார். மும்பையிலே மாநகராட்சி தேர்தல்கள் வருவதற்கு இருக்கின்றன. அதை அந்த தேர்தலை சுட்டிக்காட்டி எங்களுக்கு வாக்களியுங்கள், பிஜேபியை புறம் தள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பிஜேபி வெற்றி பெற்றால் மும்பை மாநகரத்தையே அதானி அவர்களுக்கு கொடுத்துவிடும், அதானிக்கு தாரை வார்த்து கொடுத்துவிடும். அதாவது ஏழை எளிய மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. அவர்களை, அந்த ஏழை எளியவர்களையெல்லாம் சுரண்டி கௌதம் அதானி அவர்கள் சாப்பிட்டு விடுவார் என்கின்ற பொருளிலே அவர் பேசியிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியைப் போலவே மக்களை அச்சுறுத்தி வாக்கு பெறுவதற்கான முயற்சி தான் இது. இதற்கு முன்னால் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்னால் பல விஷயங்களிலே காங்கிரசுடன் இருந்து முரண்பட்டிருந்த அந்த கட்சி, அதன் தலைவர் உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த வேறுபாடுகளை எல்லாம் இப்பொழுது மறந்துவிட்டார் அரசியலுக்காக. அப்படிப்பட்ட ஒரு நகர்வு அவருக்கு நன்மையாவது அளித்ததா என்றால் அதுவும் இல்லை. பொதுமக்கள் அவருடைய முக்கியத்துவத்தை, அவர் தலைமையிலான சிவசேனாவின் முக்கியத்துவத்தை வெகுவாக குறைத்து விட்டார்கள். இந்த முரண்பாடுகளிலே ஒரு முக்கியமான முரண்பாடு தான் வீர சாவர்கர் பற்றியது. சிவசேனாவை பொறுத்தவரையிலே, உத்தவ் தாக்கரே அவர்களை பொறுத்தவரையிலே வீர சாவர்கர் என்பவர் ஒரு மிக மிக முக்கியமான மனிதர். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ வீர சாவர்கரை துச்சமாக மதிக்கின்றது. அப்படிப்பட்ட வேறுபாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது சற்று கூட பொருந்தாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறது அவருடைய தலைமையிலான உத்தவ் தாக்கரேயின் தலைமையிலான சிவசேனா கட்சி. இப்பொழுது மக்களை அச்சுறுத்துவதிலே இறங்கியிருக்கின்றது. பொதுமக்கள் வாக்காளர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் என்று கருதுகின்றேன். ஆனால் அது வேறு விஷயம். இவருடைய இயல்பு என்னவாக ஆகிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டினேன். மாநகராட்சி தேர்தலிலே பிஜேபி வெற்றி பெற்று விட்டால் இந்த நகரத்தையே தூக்கி அதானிக்கு கொடுத்துவிடும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஒரு காலத்திலே மும்பை மாநகராட்சி சிவசேனாவின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. அதாவது அப்போதைய ஒன்றிணைந்த சிவசேனாவின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. அதனாலே தன்னுடைய பிரேக்அவே ஃபேக்ஷன், உடைந்துபட்ட பகுதியான சிவசேனா மீண்டும் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றும் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கின்றார். அப்படி
மும்பை மீண்டும் எங்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டால் நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வருவோம். மும்பை மாநகராட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஊழல்களை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவோம், வெளிக்கொண்டு வந்து விடுவோம். நமக்கு, அதாவது பொதுமக்களுக்கு, மும்பை என்கின்ற மாநகரம் மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஒரு நகரம். நம்முடைய உயிரே அதுதான். ஆனால் பிஜேபியை பொறுத்தவரையிலே அது மும்பை மாநகரம் வெறுமே ஒரு வியாபார பொருளாகும். அதனால் அதை அதானிக்கு விட்டுவிடுவார்கள். தேர்தல் மூலம் மும்பை மாநகராட்சி எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து விடுவோம். எப்படிப்பட்ட மாபெரும் தவறுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன, ஊழல்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன என்பனவற்றை மக்கள் முன்னே வைப்போம் என்று அவர் வாக்களித்திருக்கின்றார், உறுதியளித்திருக்கின்றார். மேலும் பிஜேபி என்கின்ற கட்சியை அவர் திட்டி தீர்த்திருக்கின்றார். பிஜேபி கட்சியே அமீபா போல, அமீபா என்கின்ற சிறு உயிரினம், மைக்ரோ ஆர்கானிசம், அதை போல என்று அவர் கூறியிருக்கின்றார். அந்த அமீபா நம்முடைய வயிற்றுக்குள்ளே சென்றுவிட்டால் நமக்கு பெரும் அளவிலே வயிற்று வலி ஏற்படும். அதை போலத்தான் இந்த பிஜேபியும். அமைதியை விரும்புகின்ற ஒரு சமுதாயத்திலே பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக நுழைந்து நம்முடைய நிம்மதியை, அமைதியை சூறையாடி கொண்டிருக்கின்றது என்று பேசியிருக்கின்றார் அவர். வயிற்றெரிச்சல், மக்கள் ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற வயிற்றெரிச்சல் இப்படி பிஜேபியை தூற்றி பேசுகின்ற செயலாக வெளிப்பட்டு இருக்கின்றது. அவர்களுடைய பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சியெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்குத்தானே தவிர மற்றபடி கொள்கைகளுக்காக இல்லை என்றும் அவர் சாடியிருக்கின்றார். ஆனால் மகாராஷ்டிரா அரசியலிலே இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கள் எல்லாம், கோபத்தை தூண்டுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் பொதுவாக ஈடுபடுவதில்லை. ஒரு காலத்திலே காங்கிரஸின் பிரித்தாளும் சூழ்ச்சி, அதாவது சிறுபான்மையினரை அச்சுறுத்தி பயமுறுத்தி பிஜேபியிலிருந்து அவர்களை விலக்கி வைத்து தங்களுக்கு வாக்கு பெறுகின்ற முயற்சி ஓரளவு வெற்றி பெற்றது. அதை மறுப்பதற்கில்லை. மகாராஷ்டிராவில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களிலும் காங்கிரஸ் இந்த குயுக்தியிலே வெற்றி பெற்றது. ஆனால் காலம் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருந்து விடுவதில்லை. அவ்வாறாகவே காங்கிரஸின் இந்த அச்சுறுத்துகின்ற முயற்சிக்கு இப்பொழுதெல்லாம் பலன் முன்போல கிடைப்பதில்லை, அவ்வளவு அதிகத்திலே கிடைப்பதில்லை. இப்பொழுதும் சில சிறுபான்மையினர் இருக்கின்றார்கள், பிஜேபியை பற்றி காங்கிரஸ் அச்சுறுத்துவதையெல்லாம் ஓரளவு நம்பிவிடுகின்றார்கள். அதனால் காங்கிரஸுக்கோ அல்லது தங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி என்று அவர்கள் நினைக்கின்ற திமுகவுக்கோ வாக்களித்து விடுகின்றார்கள். ஆனால் முன்பை விட அப்படி அச்சப்பட்டு வாக்களிக்கின்ற தன்மையின் வலிமை இப்பொழுதெல்லாம் சற்று குறைந்து கொண்டே வருகின்றது. எனவே உத்தவ் தாக்கரே அவர்கள் தன்னுடைய இந்த கீழான முயற்சியிலே வெற்றி பெற மாட்டார் என்று தான் கருதுகின்றேன். எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற நிலைமையிலே இருக்கின்ற அவர் இப்பொழுது மராட்டியர்களின் உரிமையை பற்றியும் பேச ஆரம்பித்திருக்கின்றார். அந்த விஷயத்தை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார். ஆரம்ப காலத்திலே சிவசேனாவின் ஒரே கொள்கை அதுவாகத்தான் இருந்தது, பிரிவினை அரசியல். மகாராஷ்டிராவை மற்ற மாநில மக்கள் சுரண்டி தின்கின்றார்கள், தங்களுடைய சொந்த மாநிலத்திலேயே மராட்டியர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக ஆகிவிட்டார்கள் என்று கூறி அதை முன்னிறுத்தித்தான் பால் தாக்கரே அவர்கள் தன்னுடைய அரசியலை நடத்தினார், வெற்றியும் கண்டார், வளர்ந்தார். அதன் பிறகு அதை கைவிட்டுவிட்டு இந்துத்துவாவை கையில் எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் உங்களில் சிலருக்காவது நன்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது வேறு வழியில்லாமல் அந்த பழைய பாணியை, மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கே என்கின்ற அந்த பழைய பாணியை மீண்டும் கையில் எடுத்திருக்கின்றார் உத்தவ் தாக்கரே. அரசியல் ரீதியாக இது அவ்வளவாக பயன் தந்து விடாது என்று தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் மகாராஷ்டிரா மக்கள் சற்று விவரம் அறிந்தவர்கள், அரசியல் அறிவே இல்லாத ஞான சூன்யங்கள் இல்லை. அதை தவிர கடந்த காலங்களிலே வட மாநிலங்களை சேர்ந்த பலரும் மகாராஷ்டிராவுக்கும் மும்பைக்கும் வந்துவிட்டார்கள், இங்கே வேலை செய்கின்றார்கள், தொழில் நடத்துகின்றார்கள், இங்கே குடியேறிவிட்டார்கள். பல பத்தாண்டுகளுக்கு முன்பு தமிழர்களும் மலையாளிகளும் தான் மும்பையை ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள். அதாவது நல்ல நல்ல வேலைகளிலே எல்லாம் அமர்ந்து கொண்டு அதிகாரத்திலே இருந்தார்கள். அதன் பிறகு மற்ற மாநிலங்களிலே இருந்தும், குறிப்பாக வட மாநிலங்களிலே இருந்து, பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இங்கே மக்கள் குடியேறி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட அரசியலை அவர்கள் ரசிக்கப் போவதில்லை. தங்களுடைய பாதுகாப்புக்காகவாவது அவர்கள் இப்படிப்பட்ட மொழி சார்ந்த அரசியலை ஆதரிக்காமல் தேசியத்தை ஆதரிப்பார்கள். இது பொதுவாக எல்லா மாநிலங்களிலுமே நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். தமிழ்நாட்டிலே கூட பல காலமாக இங்கே குடியிருக்கின்ற வட இந்தியர்களும் சரி,
அண்மையிலே இங்கே குடியேறி இங்கே வாக்கு உரிமை பெற்றிருக்கின்ற வட மாநிலங்களை பூர்வீகமாக கொண்டவர்களும் சரி, சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளை ஆதரிக்க மாட்டார்கள். அதையெல்லாம் வைத்து பார்த்தால் உத்தவ் தாக்கரே அவர்கள் தவறான விதத்திலே பேசி இருப்பதாலும் மற்றும் மக்களை அச்சுறுத்தி வாக்கு பெற முயற்சிப்பதாலும் அவரை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியும் பொதுமக்கள் வாக்காளர்கள் உயர்ந்த கருத்து உயர்ந்த அபிப்பிராயம் கொண்டு விட மாட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட நகர்வுகளினாலே உத்தவ் தாக்கரே அவர்கள் அரசியல் ஆதாயம் கூட பெற்றுவிட முடியாது. அதாவது அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் அடிப்படையிலேயே தவறானவை. அதை தவிர அவர் அரசியல் லாபம் கூட பெற்றுவிட முடியாது. ஆகையினாலே உத்தவ் தாக்கரே அவர்கள் திருந்த வேண்டும். முதல் வேலையாக காங்கிரஸோடு கூட்டுறவு வைத்து கொண்டிருக்கின்றாரே, அந்த கூட்டுறவை முறித்து எறிய வேண்டும். இல்லை என்றால் பன்றியோடு சேர்ந்த கன்றுக்குட்டிக்கு ஏற்படுகின்ற நிலைமைதான் அவருடைய கட்சிக்கும் ஏற்படும். ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான சிவசேனா தான் இப்பொழுது சிவசேனா என்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. உடைந்தது தான். அதை அந்த உடைந்து போன கட்சியை மீண்டும் இணைத்து கொண்டு ஒன்றிணைந்த முன்பு போல இருக்கின்ற சிவசேனாவை உருவாக்குவது சிறிது கடினம்தான். அப்படி ஒன்றிணைந்து அந்த ஒன்றிணைந்த கட்சியும் தேசிய சிந்தனையை கொண்டு பாஜகவுக்கு ஆதரவு அளித்து நன்கு வளர்ந்தால் நல்லது தான். ஆனால் அதற்கான வாய்ப்பு சற்று குறைவாகவே இருப்பதாக தோன்றுகின்றது. அப்படி ஒன்றுபட முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் உத்தவ் தாக்கரே அவர்கள் தன்னுடைய தலைமையிலான கட்சியையாவது சரி செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சியை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும். பழைய நிலைமைக்கும் பழைய கொள்கைகளுக்கும் திரும்ப வேண்டும், வளர வேண்டும். இல்லையென்றால் அவருடைய தலைமையிலான கட்சி 10ஓடு 11 அத்தோடு இதுவும் ஒன்று என்று ஆகிவிடும். மக்கள் மனத்திலேயும் தேர்தல் அரசியலிலேயும் வலிமையான ஓரிடத்தை பெற்றுவிட முடியாது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.